நேத்தோட வீடியோவில் என்னோட டீ ஸ்டோரி சொல்லிட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்டை பற்றி நான் ரிவ்யூ சொல்ல மறந்துட்டேன். அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. வழக்கம் போல் எப்போவுமே எதில் ஆர்டர் பண்ணுவோமோ அப்சல்யூட்லி அதே மீஷோ ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டீ ஃபில்டர். முக்கியமாக நான் இந்த ப்ராடக்ட் எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னா, இந்த டீ பாத்திரம் காஞ்சி போயிட்டு அதை தொலைக்கிறது சரியான இம்சங்க. என்ன மாதிரி இருக்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே தெரியும் அது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த பால் பாத்திரம் டீ பாத்திரம் தொலைக்கிறது இருக்கே, நிறைய விஷயத்தில் நம்ம ஏண்டா பொண்ணா பிறந்தோன்ற ஒரு ஃபீலிங்கில் அடிஷ்னலாக இந்த ஒரு சாமான் தொலைக்கிறது கூட எனக்கு அந்த ஃபீல் வருதுங்க. கமிங் டு த பாயிண்ட், இந்த ஃபில்டரில் லாக் நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. நான் கூட நல்லா பக்காவாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். மட்டமான ஃபில்டரை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. நல்லா ஒர்க் ஆகுதா? இல்லைங்க. இது டீ தூள் வெளியில் வராமல் இருக்கா? இல்லைங்க. அந்த மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. டீக்கு டிபெண்ட் பண்ணியே இந்த ப்ராடக்ட் வாங்கினா சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் சீரக தண்ணி, பட்டை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வாட்டரை கன்சியூம் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுங்க. ஆளி விதையை கொதிக்க வச்சு அந்த ஜெல் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் சூப்பராகவே இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது. என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.